அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த இந்த அரிய கலையாம் அற்புத கலை அக்குப்பஞ்சர் கலையை கற்க உதவி புரிகின்ற இறைவனுக்கும் என் குடும்பத்தாருக்கும் மற்றும் குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பில் நான் கற்றுக் கொடுத்த பாடத்தையும் கவனம் சிதறாமல் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் உதவி பெறும் வகையில் இந்த கலையை நாம் அனைவருக்கும் பயன்படுமாறி நம்ம கற்றுக்கொள்வதற்கு மிகவும் திரும்ப ஒரு நன்றியை இறைவனுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்பிக்கும் போது நம்ம எப்போதும் ஆழ்ந்த சுவாசம் 3 முறை, எல்லாரும் ரிலாக்ஸா இருந்து 3 முறை நல்ல ஆழ்ந்த சுவாசம். நம்ம போன வாரம் ஸ்பிளீன், நம்ம அதுதான் லெக்சர் நல்லா ஆரம்பிக்கிற முதல் வகுப்பு ஸ்பிளீன். அது இன் உறுப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்பிளீன் அப்படின்னா மண்ணீரல். இந்த மண்ணீரல்னால எல்லாருக்கும் எப்படிலாம் அந்த இயக்கம் ஆனது நடைபெறுகிறது. மெயினான சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த ஸ்பிளீன் தான் மெயினான ஒரு வேலையை பார்க்குது. ஆர்பிசி கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஒவ்வொன்றும் பார்த்தோம். ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கைகள்லாம் என்ன உறுப்புகள்லாம் என்னென்ன வியாதிக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கால் விரல், நம்ம கைகளை எப்படி இப்படி திருப்ப முடியும். ஆனால் கால் விரல்களை நம்ம இப்படிதான் வச்சுக்க முடியும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா பண்ண முடியாது. கால் கட்டை விரல், நம்ம காலை காமிக்க முடியாதனால நான் கை பாகத்தை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படிதாங்க கால் அப்படி நம்மளுக்கு இருக்கும். கையில வெளிப்புறம் கட்டை விரல்னு சொல்லியிருக்கேன், காலில் உட்புறம்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த உட்புறம் கையில நம்மளுக்கு எப்படி லங்ஸ் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி காலில் கட்டை விரல் நம்மளுக்கு ஸ்பிளீன் முதல்ல ஆரம்பிக்குது. அது இன் உறுப்பு. ஸ்பிளீனை பத்தி ஒரு சக்தி ஓட்ட பாதையை பார்த்துட்டு நம்ம அடுத்தது ஸ்டொமக். ஸ்பிளீனோடைய தொடர்புடைய உறுப்பு எது அப்படின்னா ஸ்டொமக். 2 எர்த்து அப்படிங்கிற ஒரு மூலகத்தை பஞ்சபூதத்தை சார்ந்து உள்ளது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒன்னொன்னு தொடர்புடையதா இருக்கும். லங்ஸுக்கு லார்ஜ் இன்டெஸ்டின், ட்ரிபிள் வார்மர், பெரிகார்டியம், ஹார்ட், எஸ்ஐ. இப்ப ஸ்பிளீன், ஸ்டொமக்கு நம்ம படிக்கிறோம். அடுத்த வகுப்புக்கு ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். முதல்ல நம்மளுக்கு சுவாச மண்டலத்தில் உள்ளதை பார்த்தோம். அடுத்தது ஜீரண மண்டலத்துல பார்க்குறோம். அடுத்தது கழிவு நீக்க மண்டலத்துல நம்ம பார்க்குறோம். இந்த வெப்ப மண்டலமும் சேர்ந்துதான் நம்ம உடம்புல எல்லாமே நடைபெற்று இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு உறுப்புகளும் அது 2 மணி நேரம் வேலை பார்க்குது. அது என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத போன வாரம் நான் சொன்னேன். இந்த வாரமும் முடிவுல லங்ஸ்னா காலையில 3 to 5, அடுத்தது பெருங்குடல், அப்படி ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் அப்படிங்கிறத அந்த அட்டவணையை நான் கொடுத்துருந்தேன். யாரும் அதுல எழுதாம இருந்தீங்கன்னா நோட்ல அதுல எழுதி வச்சுக்கோங்க. திரும்பவும் நான் இந்த வாரம் இப்ப கிளாஸ் முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு நாடியையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்பிளீனையும் ஸ்டொமக்கையும் பார்த்துட்டு நாடியை உங்களுக்கு ஈஸியா எப்படி பார்க்கறது, அந்த ஒவ்வொரு நாடிலையும் 2 உறுப்புகள் என்னென்ன இருக்கு. ஃபயர்ல என்ன இருக்குன்னா, ஃபயர்ல மொத்தம் 4 உறுப்பு இருக்கும். அதுக்கப்புறம் எர்த்துல 2, வாட்டர்ல 2, வுட்ல 2, மெட்டல்ல 2. அப்ப நம்ம மொத்தம் 12 உறுப்பையும் கைகள்லயே நாடியில கொண்டு வர போறோம். ஒவ்வொரு நாடிக்கும் மேல் நாடியா இருக்கும், ஒண்ணு கீழ் நாடி. இன்னு யாங், ஆணும் பெண்ணும். பெண் நாடினா எப்படி இருக்கும், குளிர்ச்சி தன்மையா இருக்கும். ஆண் நாடினா வெப்பத்தன்மையா இருக்கும். இது திடமானது, அது பை போன்று இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் அன்னைக்கு அட்டவணையில இன்னுன்னா எப்படி இருக்கும், கீழே உள்ளதா இருக்கும். மேல் உள்ளது யாங், ஆண் பெண் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பகல் இரவு காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். ஒரு வீட்டுல அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான் இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லாமே இவங்க இருக்க முடியாது, இவங்க எல்லாமே அவங்க இருக்க முடியாதுங்கிறது மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே இருக்கு. பஞ்சபூதங்கள் வெளியில எப்படி அண்டத்துல இருக்கோ அதேதான் பிண்டத்துல இருக்கு. அப்படிங்கிறதான் நம்ம திரும்பி இந்த அக்குபஞ்சர்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மண்ணீரலுடைய உயிர் சக்தி ஓட்டத்தன்மை இன். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 21. ரிலேட்டட் ஆர்கன் ஸ்டொமக். சென்ஸ் ஆர்கன் வெளிப்புற உணர்வு லிப்ஸ். எலிமெண்ட் எர்த்து. நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாம் நம்மளுடைய வெளியில தான் காமிக்கும்.
லிவர்ல காமிக்கிறது எதுன்னா கண்ணு, நுரையீரலை காமிக்கிறதுனா மூக்கு. அப்ப நம்மளுடைய லிப்ஸ் என்ன பண்ணுது, நம்மளுடைய மண்ணீரலை காமிக்குது. மண்ணீரலையும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனை, ஸ்டொமக்கையும், வாயில புண்ணு வருது பார்த்தீங்களா, உதட்டுல எல்லாம் வெடிப்பு வருது பார்த்தீங்களா, அப்ப அந்த மண்ணீரல ஏதாவது பிரச்சனை, நம்ம வயிற்றுல ஏதாவது பிரச்சனைங்கிறது காமிக்குது. உள் உறுப்பு நம்மளுக்கு வெளிப்புற உறுப்போட தொடர்பு இருக்கு. காது வந்து நம்மளுடைய கிட்னி, நாக்கு வந்து நம்மளுடைய ஹார்ட். அப்ப உள் உறுப்புகள் நம்மளுக்கு என்ன பண்ணணும், குளிர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம கண்கள் பயிற்சியை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். யாரெல்லாம் கடைபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா கண் கழுவும் பயிற்சியை நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஆறு குளம் இன்னைக்கு வந்து உடல் உஷ்ணம் ஆகிறதுனாலதான் பல நோய்கள் வருகிறது. அந்த உஷ்ணத்தை தவிக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இந்த மாதிரி கண் கழுவும் பயிற்சி மூலமா உள்ள உறுப்புகள் குளிர்வடைகிறது. குளிர்ச்சி அடையினால பேலன்ஸ் ஆகிறது. நோய் வராம தடுக்கலாம். நோய் ஏற்கனவே வந்துடுச்சு, நம்ம இப்பதான் அக்குபஞ்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், பரவாயில்ல, இதை வந்து நோயை வந்து அலோபதி மாதிரி அடுத்தடுத்து ஒரு வியாதியா, இன்னைக்கு வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா வயிறு புண்ணா போயிடும், இல்லையா வேற ஏதாவது மாத்தி மாத்தி அதுக்கு பக்க விளைவுகள் வரும். இதுல வந்து பக்க விளைவுகள் வராது. ஏன்னா நம்ம உடம்புலதான் இருக்கு பிரச்சனை, நம்ம உடம்புலதான் தீர்க்கிறதுக்கும் நம்மளுக்கு தீர்றதுக்கும் இருக்கு. அப்ப உடம்பு முழுக்க அக்குபஞ்சர் பாயிண்ட்டுகள் தான் இருக்கு. எங்கெங்கெல்லாம் நம்ம புள்ளியை ஆக்டிவேட் பண்றோமோ அங்கங்கெல்லாம் அதோடைய சக்தி ஓட்ட பாதையில மெரிடியன் பல்ஸ்ல நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொன்றும் கை விரல்ல ஆரம்பிச்சு உடல்ல முடியுது, இல்லைன்னா உடல்ல ஆரம்பிச்சு விரல் நுனியில முடியுது. அப்ப கை 10 விரலுக்கும் நீங்க வந்து எல்லாரும் வந்து ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். டெய்லி 10 தடவை. கால்களையும் அந்த மாதிரி உங்களுடைய கால்களை பிடிச்சி மசாஜ் மாதிரி பண்ணி கொடுங்க. கை விரல் ஆரம்பிச்சு முழங்கை வரைக்கும், அதே மாதிரி கால் விரல் ஆரம்பிச்சு முழங்கால் வரைக்கும். அப்பதான் பஞ்சபூத புள்ளிகள் நம்ம உடம்புல ஆக்டிவேட் ஆகிறது. அப்ப ஸ்பிளீன் எங்க ஆரம்பிக்குது, கால் கட்டை விரல் நகத்தின் உட்புற கீழ் விளிம்பிற்கு மேலே 0.1 சுன் தூரத்தில் ஆரம்பித்து பாதத்தின் இரு நிறங்களும் சேரும் கோட்டின் வழியாக உட்புற கணுக்கால் மூட்டை சுற்றி டிபியா எலும்பின் உட்பக்கமாக ஓரமாக முழங்காலின் உட்புறம் மற்றும் தொடையின் உட்பக்க வழியாக உடலின் முன்புற மத்திய கோட்டிலிருந்து 4 சுன்கள் தூரத்தில் வயிற்று பகுதியை கடந்து பிறகு நெஞ்சு பகுதியின் உடலின் முன்புற மத்திய கோட்டிலிருந்து 6 சுன்கள் பக்கவாட்டில் 2வது மற்றும் 3வது விலா எலும்பில் மத்தியில் வரை சென்று பிறகு அக்குள் கோட்டில் கீழிறங்கி 6வது மற்றும் 7வது விலா எலும்புகளில் மத்தியில் முடிவடைகிறது. அதேதான் உங்களுக்கு எப்படி கை கட்டை விரல் வழியா போகிற மாதிரி கால் கட்டை விரல் ஆரம்பிக்குது. காலில் இருக்கிற எலும்புக்கு பேரு டிபியா எலும்பு, பிபுலா எலும்பு. கைகள்ல அல்னா எலும்பு, ரேடியல் எலும்புன்னு சொல்லியிருக்கேன். அந்த எலும்பு வழியாக தான் போகுது. கட்டை விரல்ல இருந்து ஆரம்பிச்சு கணுக்காலு, முழங்காலு, தொடை பகுதி, வயிற்று பகுதி அடைஞ்சு நெஞ்சு பக்கத்தை வந்து 2 அக்குள் மடிப்புல 2வது 3வது எலும்புக்கு வந்து திரும்பியும் கீழிறங்கி 6வது 7வது விலா எலும்புல முடிவடைகிறது ஸ்பிளீனோட சக்தி ஓட்ட பாதை. அப்ப கால்லேருந்து நம்மளுக்கு தொடையிலேருந்து வயிற்றுலேருந்து பிரச்சனைகள் எங்க வந்தாலும் இந்த ஸ்பிளீன்ல அந்த பாயிண்ட தான் தொட்டுட்டு போகுது நம்ம உடம்புக்குள்ளார. அப்ப நம்மளுடைய ஸ்பிளீனோடைய முதல் பாயிண்ட் SP1. எப்படி நம்மளுக்கு லங்ஸ்ல நம்ம பார்த்தோமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய கட்டை விரல், கால் கட்டை விரலா நீங்க இதை நினைச்சுக்கணும். என்னோட கையை தான் காமிக்க முடியுது, கால் காமிக்க முடியல. அதனால நீங்க அந்த கட்டை விரல்கிட்ட நுனியில இருக்கிறதான் SP1 கால் கட்டை விரல்ல இந்த ஓரப்பகுதி, இந்த நகம் முடியுது பார்த்தீங்களா, அந்த ஓரம் கால் கட்டை விரல்கிட்ட நீங்க பார்க்கணும். கையை வந்து நம்ம தொடுறோமேனு கையை தொட்டுட்டு இருக்க கூடாது. கால் கட்டை விரல் அதுல வந்து நுனியில உங்களுக்கு வந்து 0.1 சுன் தூரத்தில் முடிவடைகிறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் SP1. இந்த அந்த பாயிண்ட நம்ம ப்ரெஷர் பண்றதுனால, ஆக்டிவேட் பண்றதுனால என்னென்னலாம் தீருது நோய், திடீரென ஏற்படும் வலிகள் என்னென்னலாம் வரும், தலைவலி, உங்களுக்கு வயிற்று வலி, எல்லாமே திடீர்னு உடம்பு கைகாலெல்லாம் வலி வருது, ஜுரம் வரப்போல இருக்கு, உடம்பெல்லாம் கைகாலெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்னா அந்த கால் கட்டை விரல்ல அந்த நுனியில அந்த ப்ரெஷர் கொடுத்துடலாம். கால் கட்டை விரல் உங்களுக்கு வறட்டு இருமல், யாருக்கெல்லாம் அந்த ட்ரை காஃப் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வீக்கம், வலி, விரல்கள் எல்லாம் வலிக்கும், விரல் எல்லாம் மூட்டுக்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த கால் கட்டை விரல்ல அந்த நுனியில நம்ம அந்த 0.1 சுன் தூரத்தில் உள்ள முடிவடைகிறத
உட்பக்கமா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு உடம்புக்கு உள்ளார அந்த கட்டை விரல் வந்து இப்படி உட்பக்கமா இருக்கும். சுண்டு விரல் தான் நம்மளுக்கு கால்ல வெளிப்பக்கமா இருக்கும். அப்ப அந்த முதல் பாயிண்ட் அந்த கட்டை விரலுக்கிட்ட ப்ரெஷர் கொடுக்கும்போது, கையில எப்படி ப்ரெஷர் கொடுக்க சொன்னோம்னா, அதே மாதிரி கால் விரல்லையும் நீங்க ப்ரெஷர் கொடுங்க. அப்ப வறட்டு, இருமல், திடீர்னு ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாமே அந்த கால் கட்டை விரல்ல கொடுக்கும்போது சரியாயிடும். இது SP1 உட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா உட் பாயிண்ட், ஃபயர் பாயிண்ட்னா பஞ்சபூத புள்ளிகளை வச்சு, பஞ்சபூதங்களை வச்சுதான் நம்ம உடம்புல நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் பண்ண முடியும். அப்ப அந்த பஞ்சபூத புள்ளிகள் தான் மெயினான பாயிண்ட். அதே மாதிரி எந்த நம்ம மூலகத்தை பத்தி படிக்கிறோம், இன்னைக்கு எர்த்த பட்டு படிக்கிறோம். எர்த்துல வர எர்த்து பாயிண்ட் அதோடைய எனர்ஜி பாயிண்ட். ஸ்பிளீன்ல எனர்ஜி ஒருத்தங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நாடியை பார்த்து அந்த பல்ஸ் தெரியல அப்படின்னா, அந்த எர்த்தோட பல்ஸ் தெரியல என்னென்னலாம் வியாதி வரும். மெட்டல் பல்ஸ் நம்மளுக்கு தெரியலனா எப்படி நான் உணர முடியல, அந்த நாடியே எனக்கு புரிஞ்சிக்க முடியல, நாடியே தெரியல, தொட்ட உடனே மறைஞ்சு போயிடுது. இத்தனை விஷயங்கள் இருக்கு அந்த பல்ஸ்ல. அப்ப அந்த பல்ஸை பார்த்தாதான் நம்ம வந்து ஒருத்தருடைய நாடியை பார்க்காம ஒருத்தருக்கு நம்மளுடைய வியாதியை சரி பண்ண முடியாது. இப்ப நம்ம பேசிக் தான் படிக்கிறோம். அதனால நீங்க இந்த ப்ரெஷர் மட்டும் கொடுத்தா போறோம். நம்ம PhD, நம்ம வந்து MD, டிப்ளமா அது மாதிரி படிக்கிறவங்களுக்கு நீடில் போடும்போது தான் அதோட பல்ஸ் பார்த்து பேலன்ஸ் பண்ணி சமநிலையப்படுத்துறது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்ப வந்து பேசிக் தான் படிக்கிறோம். பேசிக்கா நம்மளுக்கு என்னென்ன வலிகள், உடனே ஏற்படக்கூடிய வலிகள், பசி இல்ல, நம்மளுக்கு மலச்சிக்கல் இருக்கு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். ஏன் மேடம் நீங்க நீடில்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் நாங்க படிக்கலைன்னா இது சரியா போகாதா? போகும். உங்களுக்கு கொஞ்சம் நாங்க வந்து இப்ப பார்த்து போடுறதுனால 3 சிட்டிங்ல நாங்க சரி பண்ணிடலாம். இல்ல ஒரே சிட்டிங்கா இருக்கா பேலன்ஸ் பண்ணி பண்ணிடுவோம். இப்ப நம்மளுக்கு தானே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு வயிற்று வலியோ, வாந்தியோ, மயக்கமோ, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி நம்ம கையிலேயே நம்மளுடைய கட்டை விரல்ல நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். ஆட்காட்டி விரலால தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். ஒரு சுண்ணுனா என்ன, 2 சுண்ணுனா என்ன, டக்குன்னு ஒரு எமர்ஜென்சியை கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அலோபதியை நாடி நம்ம போயிடலாம். நீங்க சொன்னீங்களே அதனால நாங்க அலோபதிக்கு போகல. இது நம்மளோட வயிற்று வலியா உடனே சரியாகுமா? அடுத்து இன்னும் 1 மணி நேரம் வயிற்று வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க உடனே அதை வந்து மருத்துவரை நாடுறது தான் நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா SP2 ஃபயர் பாயிண்ட். கால் கட்டை விரல் ஆரம்பிக்கும் பகுதியில் தோலின் இரு நிறங்களும் சேரும் இடத்தில் உள்ள பள்ளத்தில் அமைந்துள்ளது. கட்டை விரலுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா அது முடியிற இல்லையா, கட்டை விரல் முடியுது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ஒரு மூட்டு மாதிரி இருக்கும். முன்பக்கம் உள்ள பள்ளம் SP2, பின்பக்கம் உள்ளது SP3. எப்படி நம்ம கட்டை விரல் இந்த இந்த இடத்துல எல்லாம் மூட்டு இருக்கு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆட்காட்டி விரல் கிட்ட ஒரு மூட்டு முண்டிட்டு நிக்கிற மாதிரி கால் கட்டை விரல்ல, கால் ஆட்காட்டி விரல்ல, அது மாதிரியே எல்லா 5 விரலுக்கும் இந்த மூட்டு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மூட்டுக்கு முன்னாடி உள்ள பள்ளத்துல SP2, மூட்டுக்கு பின்னாடி உள்ள பள்ளம் வந்து SP3. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் மெயினான பாயிண்ட். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு SP2 வந்து ரொம்ப நல்லதா, அது பசியை ஒழுங்குபடுத்தும் புள்ளி. பசி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்டோன்னே கை அலம்பினோடனே பசிக்கிற மாதிரி இருக்குன்னு அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களுக்கு அந்த SP2வை கட்டை விரல்ல அந்த மூட்டுக்கு முன்னாடி உள்ள பள்ளத்துல பாத்தீங்கன்னா மெதுவா அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கலாம். ஒரு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 21 தடவை. சுகரை வந்து நம்மளுக்கு மெயினான அந்த பாயிண்ட், டெய்லி அந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கூட சுகர் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் வந்துட்டே இருக்கும். நார்மலுக்கு ஒரு நார்மல் அந்த இதுலயே ரெகுலர் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் கால் விரல் வலியும். SP3 வந்து முதலாவது கால் விரல் எலும்பு தலைப்பகுதி மேலே தோலின் இரு நிறங்களும் சேரும் இடத்தில் அமைந்துள்ளது. அதே மாதிரிதான் அந்த பாதத்தோட எதுவும் இந்த நிறமும் சேர்ற இடத்துல அந்த மூட்டுக்கு கீழே உள்ள பள்ளத்துல தான் அந்த பாயிண்ட் இருக்கு. இது வந்து தலைவலி, ரத்த சோகை, அனிமிக் சொல்றோம் இல்லையா, அனிமிக் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய புள்ளி. மண்ணீரலுக்கு சக்தி ஊட்டும் புள்ளி. முதல் இந்த SP2வும் SP3யுமே மண்ணீரலை பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல இந்த SP3ங்கிறது எர்த்துல உள்ளது, அது எனர்ஜி பாயிண்ட். SP3ங்கிறது எனர்ஜி பாயிண்ட், மண்ணீரலுக்கு சக்தி கொடுக்கும் புள்ளி. அடுத்தது SP5 மெட்டல் பாயிண்ட். உட்புற கணுக்கால் மூட்டு எலும்பின் கீழ் விளிம்பிலிருந்து படுக்கை கோடும் முன்புற விளிம்பிலிருந்து ஒரு செங்குத்து கோடும். நம்மளோட கால் இப்படி படுத்து இருக்கு இல்லையா, அந்த கணுக்காலுக்கிட்ட இப்படி இருக்கா, கொலுசு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் நேர அப்படி கால் இப்படி வச்சிருந்தோம்னா இந்த படுக்கை கோடும் அந்த நேர் உள்ள கோடும் இணையற வர பாயிண்ட் தான் கணுக்கால் மூட்டுக்கிட்ட வர பாயிண்ட். கரெக்டா நீங்க அந்த கட்டை விரல்ல இருந்து நேர் கோடாதான் இப்படி போயிட்டே இருக்கும் நம்மளுது.
வளைஞ்சோ கிழிஞ்சோ இருக்காது. அந்த SP1ல கரெக்டா நீங்க கையில எப்படி நம்ம LU11 அப்படியே நேரா பண்ணிட்டே வந்தோமோ இந்த இடத்துல மூட்டுக்கிட்ட இருக்கா இந்த வல்ல, இந்த இடத்துல SP3 இந்த தோல் இது, இந்த மண்ணீரல் நம்மளுடைய மணிக்கட்டு கோடு மாதிரி உங்களுக்கு வந்து கணுக்கால் மூட்டுக்கிட்ட இருக்கா அந்த இடம். இந்த இடம் மறுபடிய காலுக்கிட்ட அந்த இடத்துல அந்த கணுக்கால் மூட்டுக்கிட்ட அதுக்கு மேலேயும் அந்த நேர் கால் மேல போதா அந்த ரெண்டும் நீங்க ஜாயின் பண்ணினா அந்த இடத்துல என்ன பாயிண்டோ அதுதான் SP5. SP5 வந்து மெட்டல் பாயிண்ட். இது வந்து ஒரு வாட்டர் சேனல். இது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் அடைப்பத கழிவுகளை நீக்கக்கூடிய புள்ளி. அதனால கர்ப்பிணி பெண்கள் 3வது மாசம்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் நம்ம கொடுக்க கூடாது. வீட்டுல யாராவது இருக்காங்கன்னா அந்த இடத்துல அந்த பாயிண்ட கொடுக்க கூடாது. மெயினான உடம்புல என்னெல்லாம் கழிவு இருக்கு, லிவர்ல இருக்கு, வந்து நுரையீரல தண்ணி இருக்கு, எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, உடம்புலயே நச்சு பொருள் கழிவு நம்ம டெய்லியுமே நம்ம மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய தேங்கி தேங்கி நிற்கும். அந்த தேக்கம் இருக்கறனாலதான் நோய் ஜாஸ்தியா வருது. வாயெல்லாம் நாரும், ஸ்மெல் அடிக்கும், அவங்களுக்கு சரிவர பசி இருக்காது, மோஷன் போயிட்டே இருப்பாங்க இல்லையா, இல்லைன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போவாங்க, போகவே மாட்டாங்க 2 நாளைக்கு ஒருக்க. இது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து வயிறை கிளீன் பண்றதுக்கு அன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் கொடுத்து நம்ம வயிறை கிளீன் பண்ணுவோம். மாசத்தை ஒரு தடவையாவது கொடுக்கணும், இல்லை அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது கொடுக்கணும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த SP5 கொடுக்குற மூலமா வாரத்துல ஒரு நாள் நீங்க கொடுக்கலாம். இல்லை டெய்லி உங்களோட கழிவுகள் டெய்லி வெளியில போனாதான் அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பாயிண்ட நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்தது SP6 உட்புற கணுக்கால் மூட்டிலிருந்து 3 சுண்கள் மேலே டிபியா எலும்பின் உட்பக ஓரமாக அமைந்துள்ளது. உட்புற ஓரமாக அமைந்துள்ளது. 3 சுண் அப்படிங்கும்போது கணுக்கால் மூட்டுக்கிட்ட இந்த விரல்ல வச்சுக்கோங்க. ஆட்காட்டி விரல் உங்களுடைய விரல் தான். நீங்க யாருக்கு இம்யூனிட்டி இருந்து இம்யூனிட்டி பாயிண்ட், குழந்தைங்களுக்கெல்லாம் கையில எப்படி LI11 இந்த நம்ம அந்த ரேகை முடிகிற இடத்துல இப்படி இருக்கோ அந்த இடத்துல LU11 கையில வந்து இம்யூனிட்டி பாயிண்ட். காலில் கொடுக்கும்போது அந்த கணுக்கால் மூட்டிலேருந்து 3 சுண்கள் அளவு எடுத்துக்கோங்க. 3 கோடு முடிகிற இடம் தான் உங்களுக்கு 3வது அந்த ரேகை முடிகிற இடம் தான் 3 சுண். கரெக்டா 3 சுண் அளந்து அந்த இடத்துல பாயிண்டை வச்சு நீங்க கரெக்டா கொடுக்கணும். இப்படி வைக்கலாமா இப்படி வைக்கலாமான்னு சந்தேகமே வேண்டாம். அப்படி 3 சுண் தெரியல அப்படின்னா உங்களுடைய 4 விரல்கள் இப்படி வச்சீங்கன்னா இதுவுமே 3 சுண் தான். 4 விரல் அந்த மூட்டுலேருந்து அந்த 4 விரல் எங்க வைக்கிறீங்களோ நேரா அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா சரியா இருக்கும். இல்லையா ஒரு பேனா மாதிரி எடுத்துக்கோங்க. பேனா மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி 3 சுண் இந்த இடத்துல முடியுதா, அந்த பேனாவை கணுக்கால் மூட்டுலேருந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த இடத்துல ஒரு இது பண்ணிட்டு அந்த இடத்துல சுத்தி சுத்தி விடுங்க. நீங்க அந்த பேனால கூட பின்பகுதியா முனைய வச்சு இது பண்ணிடாம கரெக்டா. இல்லையா வேண்டாம் மேடம், உங்களுடைய ஆட்காட்டி விரல் தான் உங்களுக்கு தன் கை தனக்கு உதவி. நம்மளுடைய இதுதான் கை தான் நம்மளுக்கு. நம்ம சூட்சமமா மந்திரக்கோள் மாதிரி நம்ம தொட்டோம்னா அது சரியா போயிடும். அடுத்தது SP9 வாட்டர் பாயிண்ட். டிபியா எலும்பின் உட்பக்க தலைப்பக்க பாகத்திற்கு கீழே அமைந்துள்ளது. முட்டு சிப்பி மூட்டு முடிகிற இடம் கரெக்டா. நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு, மூட்டை வந்து நடுபாகத்துல நம்மளுடைய மூட்டு இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி வச்சிங்கன்னா நம்மளுடைய ஆட்காட்டி விரல் படுற இடத்துல ஒரு பாயிண்ட், நம்மளுடைய கட்டை விரல் இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட், மோதிர விரல் எங்க வருதோ அந்த இடத்துலதான் SP9 அந்த பாயிண்ட் இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த நடுவுரலை விட்டுடுங்க. கரெக்டா அந்த மூட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுண்டு விரல் இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். மேல 2 கீழே 2. கீழேருந்து தான் இப்ப மேல காலுக்கு வரும்போது இந்த SP9 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4யும் நீங்க ஒரு நல்லா அழுத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல 4 இடத்துலயும் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு டெய்லியுமே அந்த 4 பாயிண்ட் இந்த மூட்டுலையும் அந்த மூட்டுலையும் வலது பக்கமும் இடது பக்கமும் நம்மளுடைய ஒவ்வொன்றும் அக்குப்பஞ்சர் வலது கையிலையும் கட்ட விரல் இருக்கும், இடது கையிலையும் கட்ட விரல் இருக்கும். கைகள்ல வரும்போது வெளிப்புறம் உட்புறம் பார்க்கணும், காலில் வரும்போதும் உட்புறம் வெளிப்பக்கம்னு பார்த்துக்கணும். அப்ப 2 கால்லையுமே பாயிண்ட் போட்டா எல்லாம் நல்லா தான் ஆகும். 2 பக்கமும் பாயிண்ட் போடுறதுனால ஏதாவது ஆகுமா? ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இம்யூனிட்டி பாயிண்ட் 2 பக்கமும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வலது பக்கம் தான் மூட்டு வலி மேடம், இடது பக்கம் மட்டும் போட்டா பரவாயில்லைன்னா வலது பக்கமும் போடுங்க. வலி இருக்கிற பக்கமும் பாடலாம், ஆப்போசிட் சைட்லயும் பாடலாம். சப்போஸ் ஒருத்தங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கு, இடது பக்கம் பக்கவாதம் வந்திருக்கு, அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு செயலிழந்து போயிடுச்சு, ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கும். அவங்களுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும், வலது பக்கம் மட்டும் போட்டுக்கணும். எந்த பக்கம் இப்ப கை ஷோல்டர் அவங்களுக்கு ஃபுல்லா கை வந்து
தூக்க முடியாம இருக்கு, மரத்து போயிடுச்சு, இந்த பக்கம் உணர்வே இல்லாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், இந்த பக்கம் உள்ளதுக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டும் போடும்போது உங்களுக்கு எந்த பாயிண்டுமே எனக்கு தெரியலையா, எல்லாரும் என்ன பண்ணணும், கையில தான் நம்ம எல்லாரோடதும் வயிறு பகுதியோ நுரையீரலோ கையிலயும் இருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்தது 2 கைகளையுமே இது தலை, இது 2 கை, இது 2 காலு, அப்படி உடம்பு முழுக்க எல்லாமே இந்த விரலுக்குள்ளார வரத நம்ம பின்வரும் காலத்துல நம்ம வந்து கிளாஸ பார்த்தரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா SP10 முத்துச்சிப்பியின் உட்புற ஓர கடைசியில் இருந்து 2 தூண்கள் மேலே அமைந்துள்ளது. நான் சொன்னதே தான் உங்களுக்கு அந்த 4 பாயிண்ட் SP9 SP10. அடுத்தது SP15 இது வந்து LI5 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கட்டை விரலை நம்ம வந்து இப்படி பண்ணும்போது சேலஞ்ச் பண்ணும்போது ஒரு பள்ளம் வரும், அந்த இடத்துல பள்ளம் வர இடத்துல ஒரு பாயிண்ட கொடுங்கன்னு. அதுவும் SP15 இந்த பாயிண்ட் எப்படி எங்க இருக்குன்னா தொப்புளின் மத்தியிலிருந்து 4 தூண்கள் பக்கவாட்டில் அமைந்துள்ளது. இந்த SP9 வந்து என்னென்னலாம் தீரும் நோய்கள் பார்த்தீங்கன்னா, உடல் முழுவதும் ஏற்படும் நீர்க்கோவை, வீக்கம், முழங்கால் வலி, முழங்கால் உடம்பு முழுக்க இருக்கிற அந்த நீர் தேக்கம்லாம் போயிடும். முழங்கால் வலி, நீர்க்கோவை, எங்கேயாவது நீர் வந்து தேங்கின மாதிரி இருக்கு, நீர் தேக்கமான கட்டி பல்ஜி மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த SP9 போடும்போது சரியா போயிடும். SP10க்கும் முழங்கால் வலி, அலர்ஜி, தோல் நோய்கள், தசை நார் பிடிப்பு, அதாவது கால் வந்து தூங்கி எந்திரிச்சும் போதே நீட்டிட்டு மடக்க முடியாது, தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு 5 நிமிஷம் அவங்க காலை ஏதாவது ஒன்று அசைக்கணும் அப்படின்னா அசைக்க முடியாது. அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த SP9ம் SP10ம் கொடுத்தீங்கன்னா நல்லா அசைக்க முடியும். எந்த பாயிண்ட்டுமே எனக்கு தெரியலன்னு சொன்னோடனே நீங்க உள்ளங்கைய அந்த முட்டு, அந்த பந்து மாதிரி இருக்கு இல்லையா, பந்து கிண்ண முட்டுன்னு சொல்ற இடத்துல நீங்க வச்சுட்டு உங்களுடைய ஆட்காட்டி விரல் எங்கேயோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட், கட்டை விரல், மோதிர விரல், இந்த சுண்டு விரல், இந்த 4லயும் அந்த பாயிண்ட் இருக்கு, அந்த இடத்துல நல்லா ஒரு மசாஜ் டெய்லியுமே மூட்டை சுத்தி எண்ணெயை தடவி ஒரு மசாஜ் இப்படி ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க பண்ணிட்டு உங்க காலை நீங்களே பிடிச்சி விடுங்க, எல்லா பாயிண்டும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். SP15 நான் சொன்ன பார்த்தீங்களா, தொப்புள்ல இருந்து 4 தூண்கள் பக்கவாட்டில், இது வயிறு பிரச்சனை, கர்ப்பப்பை நோய்கள், கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு, மாதவிடாய் போது ஏற்படும் அடி வயிற்று வலி. அப்ப நம்ம என்ன சொன்னேன், முதல்ல தொப்புள்ள எண்ணெயெல்லாம் ஊத்திங்க, நல்லா நைட்ல தூங்கும் போது தொப்புல தடவி நீங்க எண்ணெயை தேய்ச்சி தடவும் போது ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த SP15 அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 4 சுண்கள் பக்கவாட்டில், தொப்புல இருந்து 4 சுண்கள் பக்கவாட்டில், 3 நம்ம சொல்லியிருக்கோம், அதுல இருந்து இன்னும் 1 பக்கவாட்டுங்கும் போது இந்த பக்கம், அப்ப இந்த பக்கமும் அதே மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். வரும்போது இந்த வயிற்றுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதை நாளடைவுல செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த கழிவு நீக்கும் புள்ளி இந்த SP15 REM சேனல் வரும்போது இந்த தொப்புளை சுத்தி அடி வைத்துக்கிட்ட எல்லா ஒவ்வொரு பாயிண்ட் வரும்போது அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் போகும்போது யாருக்கெல்லாம் இந்த ஊழ சதை தொப்பு குழந்தை பிறந்தோடனே தொப்புளை கட்டாம விட்டுட்டு அடி வயிறு தனியாவே இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றீங்க, சாப்பிட்ட உடனே அப்படியே வயிறு மந்தமா பெருசா இறக்கி வச்சா தேவலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட் தொப்புளை சுத்தி இருக்கிற பாயிண்ட்ஸ் பூரா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது ஈஸியா உங்களுக்கு வந்து நாளடைவுல நல்லா குறையறத நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, இப்ப ஸ்பிளீனோடைய நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு அந்தந்த இடத்துல நீங்க பாயிண்ட்ஸை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரியே தான் கால் விரல்ல இருந்து முழங்கால் ரேகை முடிகிற வரைக்கும் நீங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விரல் வரும்போதே ஒவ்வொரு இடத்துல பிடிச்சிட்டே வாங்க, அடுத்த விரல் வரும்போது அடுத்த விரலை பிடிச்சிட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியாமையே ஆக்டிவேட் ஆயிடுது. அடுத்தது ஸ்டொமக்கை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டொமக் இது யாங் சேனல், இது இன்னு ஸ்பிளீன் வந்து இன்னுன்னா அது வந்து தொடர்புடைய வந்து யாங் வந்து ஸ்பிளீனுக்கு ஸ்டொமக்கு தொடர்பு இருக்கும், ஸ்டொமக்குக்கு ஸ்பிளீன் தொடர்பு இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே சென்ஸ் உறுப்பு, வெளிப்புற உணர்வு எது, சென்ஸ் ஆர்கான் லிப்ஸ் தான். இதுவும் எலிமெண்ட் வந்து எர்த்து தான். இந்த இரைப்பை வந்து எப்படி, இரைப்பையுடைய நம்மளுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்னதா நம்ம வந்து பார்த்துட்டு அதோட சக்தியோட பாதையை நம்ம பார்ப்போம். இதோட ஸ்டொமக்கோட அமைவிடம் உணவு குழலில் முடிவிலும் முன் சிறு குடலின் முன் விரிந்துள்ள பை போன்ற பகுதி, வலுவழுப்பான பகுதி வெளிப்பக்கம், மடிப்பு மடிப்பான பகுதி உட்பக்கம், சுருங்கி விரியும் தன்மை உடையது. உணவு குழல்ல இருந்து ஆரம்பிக்குது,
சிறுகுடல்ல முன்னாடி விரிந்துள்ள பை போன்ற பகுதி, வழுவழுப்பான பகுதி வெளிப்பக்கம், மடிப்பா இருக்கிற பகுதி உட்பக்கம், சுருங்கி விரியும் தன்மை உடையது. உணவுப் பொருளின் வாசனை சுவையை உணர்ந்தவுடன் ஜீரண நீர் சுரக்கிறது. இதுலதான் உங்களுக்கு நத்தை போன்ற வடிவில் கணையும், அது பக்கத்திலே தான் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா தசையில எல்லாம் வலிக்குது அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. எலும்புல எல்லாம் நம்மளுக்கு வலிக்குது அப்படின்னா வாட்டர் சேனல்ல தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. நரம்புல எல்லாம் வலிக்குது அப்படின்னா உட்டு லிவர், அந்த மாதிரி லிவரும் ஜிபிலையும் பிரச்சனை. அப்ப இன்னைக்கு தசை பகுதி இடத்துலதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தசையெல்லாம் பிடிக்கும், அங்கங்க தசையெல்லாம் வலிக்குது, தசையெல்லாம் சுருங்கி விரியும் தன்மை இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த எர்த்து பாயிண்ட நம்ம தூண்டி விட்டாலே அதோட எனர்ஜி பாயிண்ட கொடுக்கும்போது அந்த தசையோட வலியெல்லாம் சரியா போயிடும். இதுலதான் உங்களுக்கு ஜீரண நொதி என்சைம் சொல்றோம் இல்லையா, நம்ம இறைப்புக்கள் இருக்கிறது பெப்சின், ரெனின், கேஸ்டின். இந்த மூணும் அதை ஹெச்சிசெல்லும் ஜீரண நொதியும் சேர்ந்துதான் கூழ் நிலைமைக்கு நம்மளுக்கு அது அடையும். நம்ம சாப்பிட்றோம், வாயிலே வச்சு நம்ம என்ன சொல்றோம், உமிழ் நீரோட சேர்ந்து சாப்பிடுங்க, அது ஒரு கூழ் தன்மையாகவும் ஜீரணத்துக்கு சரியா வரும்னு சொல்றோம். நம்ம வேதியியல் மாற்றங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ளதான் கெமிக்கல் ஃபேக்டரின்னு நம்ம சொல்றோம். அப்ப தரமான விதையை நம்ம வயிற்றுக்குள்ளார போடும்போது தரமான சாப்பாடா சாப்பிட்டோம்னா உடல் உறுப்புகள் நம்மளுக்கு இரைப்பையில போடும்போது நல்ல ஒரு உணவுகள், பழங்கள், நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் போடும்போது அது நல்ல முறையில அது கூழ் தன்மையாக்கி நம்மளுக்கு மலக்குடலுக்கு போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சத்துக்களை அதை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கழிவுகளை மலக்குடலுக்கு அனுப்பிச்சு நம்மளுக்கு வெளியில வருது. இதுதான் நம்மளுடைய இரைப்பையோட வேலை. அப்ப இந்த இரைப்பையோடைய நம்ம சக்தி ஓட்ட பாதை எங்க இருக்கு எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இரைப்பையோட சக்தி ஓட்ட பாதை முதலோட அதோடைய உயிர் சக்தி ஓட்டத்தன்மை யாங், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 45, ரிலேட்டட் ஆர்கன் ஸ்பிளீன், சென்ஸ் ஆர்கன் லிப்ஸ், எலிமெண்ட் எர்த்து. இரைப்பை சக்தி ஓட்ட பாதை கீழ் இமைப்பையின் மைய பகுதியில், கீழ் இமைப்பையின் அப்படின்னா கண் இருக்கு பார்த்தீங்களா, இமைப்பை அதுதான். அப்ப இன் உறுப்புகள் விரல் நுனியிலிருந்து ஆரம்பிச்சு உடல்ல ஏதோ ஒரு பாகத்தில் முடிவடையுது. யாங் மேல உறுப்புகள்ல உடல்ல ஆரம்பிச்சு விரல் நுனியில முடியும். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னுன்னா ஃபர்ஸ்ட் விரல்ல இருந்து ஆரம்பிக்குது, உடல்ல முடியுது. யாங் உடல்ல ஆரம்பிச்சு விரல்ல முடியுது. இதுதான் அதோடைய இது, நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கீழ் இமைப்பையின் மைய பகுதியில் கருவிழியின் நேர் கீழே ஆரம்பித்து நேர்கோட்டின் கீழே இறங்கி கீழ்த்தாடையின் கீழ் விளிம்பில் வளைந்து காதின் முன்புறமாக மேலே புருவத்தின் வெளிப்புற விளிம்பில் இருந்து 3.5 சுண்கள் தூரத்தில் மேலே நிற்கிறது. கீழ்த்தாடையின் வளைகின்ற கீழ் விளிம்பில் இருந்து கழுத்து வழியாக கீழிறங்கி நெஞ்சு பகுதியை அடைந்து உடலின் முன்புற மத்திய கோட்டில் இருந்து 4 சுண்கள் தூரத்தில் மார்பு வழியாக நெஞ்சு பகுதியை கடந்தவுடன் முன்புற மத்திய கோட்டில் இருந்து 2 சுண்கள் தூரத்தின் வயிற்றின் கீழ்ப்பகுதியை அடைகிறது. பிறகு தொடையின் வெளிப்பக்க முன்புறமாக முழங்கால் மற்றும் கணுக்காலை அடைந்து காலின் 2வது விரல் நகத்தின் வெளிப்புற கீழ் விளிம்பிற்கு மேற்புறத்தின் 0.1 தூரத்தில் முடிவடைகிறது. எப்படி வருது பாருங்க. கண் மைய பகுதியில் இந்த கருவழிக்கு நீளம் கீழே ஆரம்பிச்சு இப்படி புருவத்து வழியா அப்படி காதுகிட்ட கீழ்த்தாடைகிட்ட அப்படியே நிக்குது. அப்புறம் கழுத்து வழியா நெஞ்சு பகுதிக்கிட்ட முன்புற மத்திய கோட்டில இந்த பக்கமா நேரா வயிற்று பகுதியை கடைந்து தொடைய வழியா முழங்கால் வழியா என்ன பண்ணுது, கட்டை விரலுக்கும் பக்கத்துல உள்ள கையில எப்படி நம்ம ஆட்காட்டி விரல்னு சொல்றோமோ கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கிற விரல்ல நம்மளுக்கு முடிவடைகிறது இந்த ஸ்டொமக்கோடைய சக்தி ஓட்ட பாதை. அப்ப என்னெல்லாம் நான் சொன்னேன், விரல்களை தொடும்போது அந்த சக்தி ஓட்ட பாதையை ஆரம்பிக்கிறது நல்லா நம்மளுக்கு தெளிவா தெரியும். இந்த அப்படியே பாருங்க எப்படி நம்மளுக்கு இந்த சக்தி ஓட்ட பாதை கண்ணுல இருந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் வருது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. எப்படி தாடைகிட்ட நிக்குது, அதுக்கப்புறம் கழுத்துக்கிட்ட போகுது, அப்படியே மார்பு நெஞ்சு வழியா வயிற்று பகுதியை தொடப்பகுதிக்கு கீழ் விரல்ல முடிவடைகிறது இந்த யாழ். இது
ஸ்டொமக்கோடைய சக்தி ஓட்ட பாதை. அப்ப அந்த கால் விரல்ல முதல்ல ஆரம்பிக்கிறது. ST45 மெட்டல் பாயிண்ட் 45 இருக்கு இந்த புள்ளிகள். நம்மளுக்கு வேண்டியது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான். அதுல இருக்கிறதா நீங்க அந்த விரல் நுனியில காலின் இரண்டாவது விரல் நகத்தின் வெளிப்புற கீழ் விளிம்பிற்கு மேலே 0.1 தூரத்தில் அமைந்துள்ளது. இதே மாதிரிதான் உங்களுக்கு அந்த விரல் காலில் விரல் இருக்கு பார்த்தீங்களா? நான் கையில காமிக்கிறேன். கையில பண்ணக்கூடாது. நீங்க கையில பண்ணீங்கன்னா எல்ஐ லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய வேலைப்பாடு நடக்கும். காலில் இருக்கிற விரல்ல நான் சொல்றேன், காலை காமிக்க முடியலைங்கனால கட்டை விரலுக்கு பக்கத்து விரல்ல முடியுது. விரல் விரல் நுனியில பார்த்தீங்கன்னா அந்த நகம் கண் முடியிற இடத்துல உங்களுக்கு அந்த பாயிண்ட் ST45. இது கால் விரல் வலிகள், எங்கெல்லாம் விரல்லாம் வலிக்குதோ அந்த இடத்துல. அதனால அந்த விரல் வலிகளுக்கெல்லாம் அந்த பாயிண்டை நீங்க ப்ரெஸ் பண்ணினா போறோம். அடுத்தது ST44 வாட்டர் பாயிண்ட். இரண்டாவது மூணாவது விரலுக்கு இடையே அமைந்துள்ளது. ரெண்டாவதும் மூணாவது இருக்கிறத இந்த பள்ளத்துல அமைஞ்சிருக்கும். இது என்னென்னலாம் சொல்லணும்னா, உட்புறம் உங்களுக்கு உச்சந்தலையிலேருந்து எனக்கு உள்ளங்கால் வரைக்கும் ஒரே வலி அப்படின்னா, இந்த ரெண்டாவது விரலும் மூணாவது விரலும் நடுவுல ஜாயிண்டா இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல, அந்த பாயிண்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணினா போறோம். அந்த எல்லா வலியும் உடல்ல என்னென்ன வலி, கழுத்து வலி, தோள்பட்ட வலி, காது வலி, பல்லு வலி, முதுகு வலி, கை கால் வலி, மணிக்கட்டு வலி, விரலுக்கு விரல்லாம் வலிக்குது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், பாத வலி வரைக்கும், கணுக்கால் வலி, மூட்டு வலி, எல்லாத்துக்கும் டெய்லி இந்த பாயிண்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். நம்ம உடம்பு வலிக்கெல்லாம் போய் எல்லாரும் என்ன பண்றோம், டோலோ மாத்திரை போடுறோம், வலிகள் அந்த பெயின் கில்லர் போடுறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் தேவையில்லாம இந்த விரல் நீங்க பாயிண்டை கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா சரியாகும். அனைத்து உச்சந்தலையிலிருந்து பாதம் வரை உள்ள அனைத்து வலிகளும் நீங்கும். இது முக்கியமான பாயிண்ட் ST44. ஏன்னா இது வாட்டர் பாயிண்ட், வலி நிவாரண புள்ளி. பெயின் கில்லருக்கு வேண்டிய மாத்திரைகளை நிப்பாட்டிட்டு இந்த பாயிண்டை நீங்க கொடுத்து பார்க்கலாம். அடுத்தது ST43 உட் பாயிண்ட். பாதத்தின் மேல்புறம் இரண்டாவது மூணாவது கால் விரல் எலும்புகள் சேரும் இடத்தில் உள்ள பள்ளத்தில் அமைந்துள்ளது. அதே தான் நான் சொல்றேன். இந்த மூட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு புள்ளி, பின்னாடி ஒரு புள்ளி. அதே மாதிரி அந்த ரெண்டாவது மூணாவது விரலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு மாதிரி கையில இப்படி ஒரு மூட்டெல்லாம் மடக்கினா எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அந்த விரலுக்கு கிட்டையும் இந்த மூட்டெல்லாம் இருக்கும். கால்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல காலெல்லாம் இப்படி இப்படிலாம் நீங்க நல்லா பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் மேற்பகுதியை எப்பெல்லாம் நீங்க இந்த மூட்டை இப்படி இப்படி வச்சு பண்றீங்களோ, விரலுக்கு இடுக்கலெல்லாம் எண்ணெய் தேய்க்கிறீங்களோ, உங்களுடைய பின்னாடி இருக்கிற அத்தனை உங்களுக்கு முதுகெலும்புல இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு முன்னாடி வச்ச கடவுள் முதுகுல இருக்கிற லம்பா சர்வைக்கல் ப்ராப்ளம் என்னவோ அதெல்லாம் பாதத்துக்கு மேலேயே வச்சிருக்கான் கடவுள். அப்ப டெய்லி நீங்க என்ன பண்ணலாம், எல்லாம் எண்ணெயை வச்சு அந்த கணுக்கால் வரைக்கும் நல்லா ஒரு மசாஜ், கை இப்படி நல்லா பண்ற மாதிரி காலை நல்லா பண்ணலாம், காலை ரொட்டேட் பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸசைஸ் நீங்க பண்ண உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா ஆகும். நாங்கெல்லாம் இதை பண்ணாம போயிட்டோம் மேடம். நீங்க சொல்றீங்க எதுவுமே நம்ம ஒரு நாளைக்கு பண்ணுவோம். ஒரு ஆர்வத்துல எல்லாருமே, நீங்கள்ல நானுமே அப்படிதான் ஒரு தியானமா அப்படியே அந்த ஒரு ஆசையில ஆர்வத்துல பண்ணுவோம். ஆனா கண்டினியூ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நடைமுறையில ரொம்ப முடியாத விஷயம்தான். ஆனாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது ST41. இந்த ST43யோட அந்த எலும்புகள் சேரும் இடத்தில் மூணாவது விரலும் இரண்டாவது விரலும் அந்த முன்னாடி உள்ள மூட்டு பின்னாடி உள்ள மூட்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்ன உங்களுக்கு தீரும் அப்படின்னா பாத வலிகள், பாதத்தின் மேற்புற எலும்பு வலிகள், ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு. காலுக்கும் எதுக்கும் பாருங்களேன், ஆஸ்மா லங்ஸை பத்தி உங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம். மூச்சு திணறல், மூக்கில் நீர்வடிதெல்லாம் பார்த்துக்குவோம். ஆனா இது என்ன, ஸ்டொமக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட நம்மளுக்கு ஆஸ்மா வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயமா நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது எதுக்கும் இதெல்லாம் தொடர்பு இருக்கு. சைக்கிளிங்கா நம்ம ஆக்கும் சுழற்சி மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு அழிக்கும் சுழற்சியும் இருக்குது இதுல. ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு இல்லையா, ஒரு எதிர்வினை நடக்கும்னு. ஒரு பாசிட்டிவ் அப்படின்றதா ஒரு நெகட்டிவும் நடக்கும். அப்ப எதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, எதெல்லாம் அதை அழிக்குது, எதெல்லாம் நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு சளிக்குன்னு கொடுக்குறாங்க, அது வயிற்றுக்குள்ளார நேரம் அப்படியே போகுதா, மாத்திரை போகுதா, அது என்ன பண்ணுது, நம்மளுக்கு வெளியில கொண்டு வருதா உங்களுக்கு லூஸ் மோஷன் மூலம். அப்ப எல்லாத்துக்குமே எல்லாமே தொடர்பு இருக்கு.
எல்லாமே ஆக்டிவேட் ஆகுதுன்னு நம்ம சின்ன சின்ன விஷயமா நம்ம நுணுக்கமா இப்போ வந்து நினைச்சு பார்க்குறோம், அதோட பழகி பார்க்குறோம் நம்ம. இந்த ST41 ஃபயர் பாயிண்ட் இரண்டாவது மூணாவது விரல்களுக்கு நேர் மேலே பாதத்தின் மேல்புறத்தில் கணுக்கால் மூட்டில் தெரிகின்ற 2 தசை நார்கள் நடுவில் அமைந்துள்ளது. நான் எப்படி இந்த கையில் அப்படி பண்ற மாதிரி காலை நீங்க இப்படி பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். அதுதான் ST41. உட்புற கணுக்கால் மூட்டின் கீழ் விளிம்பையும் இணைக்கும் கோட்டில் மத்தியில் அமைந்துள்ளது. வெளிப்புற கணுக்கால் மூட்டும் உட்புற கணுக்கால் மூட்டும் நேர அப்படி ஜாயின் பண்ற இடத்துல ST41 இந்த இடத்துல இருக்கும். ST41 கரெக்டா பாத்தீங்கன்னா கொலுசு நீங்க எங்க போடுறீங்க அந்த போய் நடுவுல நிக்கிற இடம் தான் ST40. கொலுசு வந்து சுத்தி இருக்கும். அந்த விரல்ல இருந்து இப்படி நீட்டி கொண்டு வந்தீங்கன்னா இப்படி படுக்கை எலும்பு அந்த கணுக்கால் மூட்டு இது ரெண்டும் கையில எப்படி நான் அப்படி பண்ணினா அந்த பள்ளம் வருமோ அது மாதிரி நீங்க கால் அப்படி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். அந்த ST41 நீங்க பார்க்கும்போது அந்த பள்ளம் அப்படி வரும். அது வரும்போது இந்த பாயிண்ட நீங்க பண்ணும்போது என்னன்னா சூறை பிடிச்சு போனா எப்படி இருக்கும், கை கால்லாம் மரத்து போகுது, சூறை பிடிச்சிட்டு இருக்கு, திடீர்னு கால் ரொம்ப நேரமா தொங்க போட்டுட்டு இருக்கோம், நகர்த்தவே முடியல, ஒரு மாதிரி சூறை பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்களுக்கு அந்த பாயிண்ட நீங்க கொடுக்கும்போது இந்த பாயிண்டோடைய எல்லாமே சரியாகும். ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நம்ம கையில பார்த்தோம் இல்லையா LU9 அதாவது மணிக்கட்டு மடக்கும் போது உங்களுக்கு ரேடியல் எலும்பு அந்த ரேகை முடியுற இடத்துல பார்த்தோம் இல்லையா, அதுதான் முதல் பல்ஸ் நம்மளோடது LU9. அந்த பல்ஸ் அந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் சேர்த்து போடும்போது நம்மளுக்கு வந்து ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள், கால் மரத்து போகுதல், கணுக்கால் வலிக்கு இது அருமையான பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ST36 எர்த் பாயிண்ட். நம்மளுக்கு எர்த்தை பத்தி தான் படிக்கிறோம். இந்த ST36 எங்க இருக்கு அப்படின்னா மூட்டுக்கு கீழே 2 பாயிண்ட் சொன்னேன். மூட்டுக்கு மேல அந்த கட்டை விரல் எந்த இடத்துல வருதோ உங்களுடைய பந்துக்கிண்ண மூட்டுல வச்சீங்கன்னா ஆட்காட்டி விரல் பக்கம் வர்றது SP9 வலது பக்கம், இடது பக்கம் 2 பக்கமே வர்றது உங்களுக்கு ஆட்காட்டி விரல் எந்த பக்கம் நீங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல SP9, அதுக்கு மேல அப்படியே கட்டை விரல் பக்கம் எங்க இருக்கீங்களோ அதுதான் ST36. 4 பாயிண்ட் வரும்னு சொன்னேன். SP9, SP10, உங்களுக்கு வந்து ST36, SP9, SP10, ST34, ST24ன்னு 4மே வரும். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மூட்டுக்கிட்ட இப்படி வைக்கிறீங்க, ஆட்காட்டி விரல் எந்த இடத்துல வருதோ அங்க ஒரு பாயிண்ட், கட்டை விரல் எங்க இருக்கோ அங்க ஒரு பாயிண்ட், SP9, SP10 மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, மூட்டுக்கு கீழே ஒரு புள்ளி மேல ஒரு புள்ளி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி STல வரும். அதே மாதிரி நீங்க இந்த மோதிர விரல், சுண்டு விரல் கரெக்டா அந்த 4 பாயிண்ட் மூட்டை சுத்தியே தான் இருக்கும். இந்த பாயிண்ட் நீங்க கொடுக்கும்போது முழங்கால் மற்றும் தொடை வலி இந்த ரெண்டுத்துக்கும் மெயினானது. ஒரு நல்ல அந்த ரவுண்டு முட்டியை பார்த்துக்கோங்க. கீழே SP9, SP10 மேல, அதே மாதிரி ST34, ST24. அடுத்தது ST21. தொப்புளில் இருந்து 4 சுண்கள் மேலையும் 2 சுண்கள் பக்கவாட்டியும். 4 சுண்கள் மேலே நம்ம ஏற்கனவே போன தடவை SP15 பார்த்தோம், 4 சுண்கள் பக்கவாட்டில்னு பார்த்தோம். இப்ப ST21 வந்து தொப்புல இருந்து 4 சுண்கள் மேலே. அப்ப நான் என்ன சொன்னேன், தொப்புல சுத்தியுமே நம்ம மசாஜ் பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா, அப்ப இந்த பாயிண்ட் நம்மளுக்கு மெயினான பாயிண்ட். இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, பித்தப்பை, சக்தி ஓட்ட புள்ளி. ஏன்னா இதை சுத்தி தானே இருக்கு உங்களுக்கு எல்லாமே. கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, பித்தப்பை, இது எல்லாத்துக்கும் ST21. தொப்புளில் இருந்து 4 சுண்கள் மேலே, தொப்புல இருந்து 4 சுண்கள் மேலேயும் 2 சுண்கள் பக்கவாட்டிலும் அமைந்துள்ளது இந்த பாயிண்ட். அப்ப இதுல இருக்கிற எல்லாமே இது பக்கத்துலதான் இருக்கு. எல்லாமே பித்தப்பை இருக்கு, கல்லீரல் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே இந்த பக்கம் அமைஞ்சிருக்கனால அந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமான பாயிண்டா இருக்கு. அதுதான் சொல்றேன், 4 சுண்கள் மேலே, 4 சுண்கள் கீழே, 2 சுண்கள் பக்கவாட்டில் வரும். அதனாலதான் தொப்புளை சுத்தி நம்ம நல்லா எண்ணெயை வச்சு ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது. அதனாலதான் இது வந்து டயபெட்டிக்கு மெயினான முக்கியமான பாயிண்ட் ST21. முன்னாடி ஒரு புள்ளி சொல்லியிருக்கேன் ST44, அதுவும் டயபெட்டிக்கு, இதுவும் டயபெட்டிக்கு. வயிறு நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் நான் என்ன சொல்றேன், ஒழுங்கான செரிமானம் இல்லாதனால்தான் சுகர் வருது அப்படிங்கிறாங்க.
அதே மாதிரி உங்களுக்கு ஹீட் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம வயிறு என்ன பண்ண இரைப்பை அரைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பொருள் எங்க இயங்க ஆரம்பிக்குதோ அங்க வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வயிற்றுல ஏன் எண்ணெயை தடவை சொல்றாங்க? வயிற்று வலியா விளக்கெண்ணெய் வெயி, தலைய ஹீட்டா இருக்கா, உடம்பு ஹீட்டா இருக்கா, உடனே தொப்புள்ள என்ன வையுங்க. எல்லாத்துக்கும் அந்த தொப்புள் தான் ஆதாரம், அந்த வயிறு தான் பிரதானம், அதுதான் மூலாதாரம். அப்படியே அந்த சக்கரம் சொல்றதே மூலாதார சக்கரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வயிறு தான் அந்த நாபி சக்கரம். அதனாலதான் நம்மளுக்கு அம்மா கிட்ட இருந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு தொடர்பு இருக்கு. அதனால தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிற சொல்றோம் இல்லையா, எல்லாத்துக்கும் மெயின் இதுதான் ஆதாரம். அதனாலதான் நல்ல உணவுகள், நல்ல பழங்கள், நல்ல காய்கறிகள், நல்ல விதைகள் எல்லாமே நல்ல பொருளா இயற்கையை ஒட்டி எல்லாம் சாப்பிட சொல்றது. இயற்கையா சாப்பிட்றது, இயற்கையோட ஒத்து போகும்போது நிறைய விஷயம் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிவகுக்கும். அடுத்தது ST25, தொப்புளில் இருந்து 2 சுண்கள் பக்கவாட்டில் அமைந்துள்ளது. அதேதான் நம்மளுக்கு தேவையற்ற கொழுப்பை குறைத்தல், கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு, வயிறு சம்பந்தமான நோய். 4 சுண்கள் மேலே, 4 சுண்கள் கீழே, 2 சுண்கள் பக்கவாட்டில். அப்ப இதை சுத்தி தான் எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கு நம்மளுக்கு. அப்ப ஸ்டொமக்கில் மெட்டல் பாயிண்ட் ST45, ST44 வாட்டர் பாயிண்ட், ST43 உட் பாயிண்ட், ST41 ஃபயர் பாயிண்ட், ST36 எர்த்து பாயிண்ட். இந்த பஞ்சபூத புள்ளிகள் தான் மெயினானது. எக்ஸ்ட்ரா உள்ள பாயிண்ட் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மொத்த பாயிண்ட்டுமே படிக்கிறதுக்கு இப்ப 45 இருக்கு அப்படின்னா ஸ்டொமக்குள்ள அத்தனை பாயிண்ட் படிக்கிறதுக்குன்னா இன்னும் நிறைய வகுப்புகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்த்துட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே லங்ஸ்னா இப்போ 11 பாயிண்ட்னா 11 பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் அது இருக்கும். நீங்க ஒரு நோட்டை போட்டு எழுதிக்குங்க. ஃபுல் பாடி ட்ரைனிங் கடைசி கிளாஸ் உங்களுக்கு 2 சேனல், டியூ சேனல், ஆளுமை முன்னாடி பக்கம், ஆளுமை பகுதி, இனவர்த்தி பாதை, அது மாதிரிலாம் படிக்க வரும்போது எல்லாமே தெரியும். உடல்லேருந்து நம்மளுக்கு உச்சந்தலையிலேருந்து, இந்த உச்சந்தலையிலேருந்து முதல் பாயிண்ட், அந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்குமே நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கு. அத்தனை பாயிண்டையும் நம்ம ஒவ்வொரு உடம்பு, அதனாலதான் அந்த காலத்துல தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம கை கால்லாம் அமுக்கி விட்டுருக்காங்க. எண்ணெய் தேய்ச்சி கொள்ளும்போது பட்டு பட்டுன்னு தட்டுவாங்க, காது கிட்ட பிடிச்சி இழுப்பாங்க, கண்ணுல எண்ணெய் ஊற்றிடுவாங்க, மூக்க அலம்புறதுனால அங்க இருக்கிற பாயிண்ட்ஸ், கழுத்துக்கிட்ட, மார்பு பகுதியில விக்ஸ் எல்லாம் தடவி விடும் போது, எண்ணெய் தேய்ச்சி குழந்தைகளுக்கு குளிப்பாட்டும் போது ஃபுல் உடம்பையும் அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப அம்மாவா பாட்டியா ஆகும்போது அந்த குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்குறோம். அப்ப நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட காலம் ஒரு 50 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கும், இல்ல அதை பத்தியான நம்ம விழிப்பு இல்லாம இருக்கும், இல்லையா நம்மளுக்கு இன்னைக்கு அவசர காலத்துல என்னென்னாமோ மாத்திரையை சாப்பிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த காலத்துல இருக்கிறவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க, உடம்ப நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க, நடந்தாங்க. எர்த்து அப்படின்னு படிக்கும் போது எர்த்துக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எல்லாரும் இன்னைக்கு செருப்பு போட்டுதான் நடங்க, வீட்டுல செருப்பு போட்டு நடங்க. ஏன் அப்படின்னா அந்த டைல்ஸ், அந்த டைல்ஸ்ல நடக்கும் போதெல்லாம் கால் வலி வருது. சாதாரண ஒரு சிமெண்ட் தரையில இருந்திருந்தா அந்த சிமெண்ட்டுக்கும் அந்த எர்த்துக்கும் மண்ணுக்கும் நம்மளுக்கும் நிறைய சம்பந்தம். வயல்ல வேலை பார்க்குறவங்க, வாக்கிங் போறவங்களுக்குலாம் அந்த காலில் செருப்பு இல்லாம போடுங்கன்றாங்க. ஆனா சுகர் பேஷண்ட் செருப்பு இல்லாம போனா காலில் சின்ன சின்னதா எதாவது குத்தினா அவங்களுக்கு புண்ணு வர வாய்ப்பு இருக்கு. அதனால புல் தரை. அந்த காலத்துல கோவில் ஏன் நடக்கிறதுக்கு, கோவிலுக்கு போகிற பழக்கங்கள் அப்படின்னா அங்க இருக்கிற அக்குப்பஞ்சர் பாயிண்ட், அந்த கருங்கல். ஐயப்ப சுவாமிகள்லாம் பாருங்க, ஒரு 48 நாளைக்கும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிற மாதிரி காலில் அந்த செருப்பு போடாம தான் போயிருக்காங்க. அப்பயாவது அந்த எர்த்தோடைய தொடர்பு நம்ம உடம்புக்கு வரட்டும். ஒரு சாதாரண வீட்டுல ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா எர்த்து கனெக்ஷன் அடிக்கலைன்னா அந்த வீட்டுல என்ன ஆகும்? எந்த செவுத்துல மழை பெஞ்சோ தண்ணி பட்டாலும் என்ன ஆகும்? ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்மளுக்கு எர்த்து, நம்மளுக்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எர்த்துக்கு உண்டான 2 எலிமெண்ட்டும் ஸ்பிளீனும் ஸ்டொமக்கும், இதுவும் அதுவும் தொடர்புடையது. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. ஸ்பிளீன்ல ஒரு பிரச்சனைனாலும் ஸ்டொமக்ல இருக்கும், ஸ்டொமக்ல ஒரு பிரச்சனைனாலும் ஸ்பிளீனுக்கும் கிடைக்கும். வயிற்றுல கரெக்டான போடும் போது நல்ல ஒரு ரத்தமெல்லாம் போய் இதுக்கு சேர்ந்து நல்ல ஒரு குளுக்கோஸ் பண்ணி உங்களுக்கு தரமான சத்துக்களை பிரிச்சு எல்லாமே பாருங்களேன், அந்த சத்துக்கள் போகும். ஆக்சிஜன் எங்க கொண்டு போகணும்? அந்த லங்ஸுக்கு கிடைக்கணும், கிட்னிக்கு கிடைக்கணும், லிவருக்கு போகணும். லிவருக்கு எதிர்காலத்துல வர தேவையான சக்தி நம்மளுடைய எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிற ஒரு இடம் தான் லிவர் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். லிவர் உட்டுன்னு ஏன் வச்சிருக்கோம்னா, மரத்தை எத்தனை தடவை நம்ம செதுக்கினாலும் அது துளுத்துக்கிட்டே வரும். நம்ம உடம்புல எத்தனை குழந்தைங்க வேணாலும் பெறத்துக்கு முடியும்.
அது உற்பத்தி பண்ணிட்டே தான் இருக்கும். லிவர் தேவையான சக்தியை நமக்கு தயார் பண்ணிட்டே இருக்கும். நீங்க போட்டாலும் சரி போடலைனாலும் சரி அதோடைய வேலையை அது அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம ஸ்பிளீனும் ஸ்டொமக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு சின்னதா நம்மளுடைய நாடியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது இடது கை, இது வலது கை. உங்களுடைய வலது கையை பார்த்துக்கோங்க. கட்டை விரல், இப்ப எனக்கு வந்து இதுதான் வாகா இருக்கு உங்களுக்கு, அதனால உங்களுக்கு இடது கையை நான் காமிக்கிறேன். இடது கை ஆக்சுவலி வலது கையில தான் முதல்ல ஆரம்பிக்கும். கட்டை விரலுக்கு அப்படியே கீழே அந்த ரேகை முடியுது பார்த்தீங்களா, அந்த ரேகை எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா கட்டை விரல் வெளிப்பக்கமா இருக்கும் கைகளில, இடது பக்கம் முடிகிற இடம் அதுதான் நம்மளுடைய முதல் நாடி. நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த கட்டை விரலையும் விட்டுடுங்க, சுண்டு விரலையும் விட்டுருங்க. மற்ற 3 விரலும் அந்த ரேகையை ஒட்டி 3 விரலும் வச்சுக்கோங்க. வச்சுக்கும் போது உங்களுக்கு அந்த 3 விரலும் ஒவ்வொரு நாடி. அதே மாதிரிதான் இடது பக்கமும் இந்த கட்டை விரலையும் ஒதுக்கிடுங்க, இந்த சுண்டு விரலையும் ஒதுக்கிடுங்க. இந்த 3 விரலும் அந்த ரேகையை ஒட்டின மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆட்காட்டி விரல் நான் வலது கையில சொல்றேன், ஆட்காட்டி விரல் ஒரு நாடி, முதல் நாடி. அடுத்தது நடுவிரல் 2வது நாடி, மோதிர விரல் 3வது நாடின்னு நீங்க வச்சுக்கணும். இந்த 3வது நாடின்னு சொல்றதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறது. நம்மளுடைய வலது கையில மோதிர விரல் இருக்கிறது முதல், அதாவது நாடியில ஃபயர். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது, உலகம் ஆரம்பிக்கிறது நெருப்பு. நெருப்புல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுது, பூமிக்கு வருது, எர்த்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நடு விரல் வந்து எர்த்து. ஃபர்ஸ்ட் ஃபயர், 2வது எர்த்து. எர்த்துல இருந்து என்ன வருது, மெட்டல், கனிமங்கள்லாம் வருதுன்னு சொன்னதுனால அந்த சைனாக்காரவங்க அதை என்ன சொல்றாங்க, மெட்டல்னு சொல்லிடுறாங்க. அப்ப வலது கையில ஒரு ஃபயர், ஃபயருக்கு அடுத்தது எர்த்து, எர்த்துக்கு அடுத்தது மெட்டல். நம்மளுடைய தேவைக்காக நான் என்ன சொல்றேன், MEF. எம்னா மெட்டல், ஈனா எர்த்து, எஃப்னா ஃபயர். உங்களோட ஞாபகத்துக்கு ஈஸியா வரும். கட்டை விரல் பக்கமா வர ரேகை முடிகிற இடத்துல வலது கையில மெட்டல் நாடி. மெட்டல்ல என்னென்ன இருக்கும், லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் இருக்கும். மெட்டலுக்கு அடுத்தது என்ன சொன்னேன், எர்த்துன்னு சொன்னேன். எர்த்துல ஸ்டொமக்கும் ஸ்பிளீன். எப்போதுமே இன்னு வந்து கீழே இருக்கும், யாங் வந்து மேல இருக்கும். மேலோட்டமா ஒரு நாடியை பார்த்தீங்கன்னா அது யாங், அழுத்தி பார்த்தீங்கன்னா அது இன். அடுத்தது ஃபயர்ல வலது பக்கம் உள்ளது என்ன மூலகம், இடது பக்கம் என்ன மூலகம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதே இடது கையில இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோதிர விரல் நம்மளுக்கு, அடுத்தது நடுவிரல், அடுத்தது ஆட்காட்டி விரல். அந்த ஆட்காட்டி விரல் தான் இங்க ஃபயரு. இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு மோதிர விரல் வந்து ஃபயர், இங்க ஆட்காட்டி விரல் ஃபயர். இந்த பக்கம் இடது பக்கம் ஃபயர்ல முடியும். நம்மளுக்கு MEF மெட்டல்னு சொன்னேன். மெட்டலுக்கு அடுத்தது என்ன வரும், வாட்டர். வாட்டர்ல இருந்து என்ன வரும், உட்டு. உட்டுல இருந்து என்ன வரும், ஃபயர். WWF. இங்க MEFன்னு சொல்லியிருக்கேன், இங்க WWF. ஃபர்ஸ்ட் W என்னது, வாட்டர். வாட்டர்ல கிட்னியும் யூரினரி பிளாடரும் இருக்கும். அடுத்தது உட்டு, லிவர், கால் பிளாடர். லிவருக்கும் கால் பிளாடருக்கும் தான் தொடர்பு. அடுத்தது ஃபயர்ல என்ன, இந்த 2 ஃபயர்ல மட்டும்தான் நம்மளோடது. முதல்ல என்ன ஃபயரு, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஹார்ட். முதல்ல பெரிகார்டியமும் ட்ரிபிள் வார்மரும் பார்த்தோம். அப்ப வலது கையில இருக்கிறது பெரிகார்டியமும் ட்ரிபிள் வார்மரும். அடுத்தது நம்ம பார்த்தது HSIன்னு பார்த்தோம். ஹார்ட்டும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் இடது கையில இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். MEF வலது கையில முதல் நாடி, MEF. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபயர் தான் 1 2 3 ஆரம்பிக்கும், இங்க 3 2 1 இந்த ஃபயர்ல தான் முடியும். அதனால உங்களுக்கு ஞாபகத்துக்காக மெட்டல், ஈனா எர்த்து, எஃப்னா ஃபயர். இங்க WWFன்னு போட்டுக்கோங்க. Wனா வாட்டர், அடுத்த Wனா உட்டு, அடுத்தது F ஃபயர். ஃபயர்ல ஆரம்பிச்சு ஃபயர்ல தான் முடிக்கணும். மேலோட்டமாக இருக்கிறது யாங். அதே பல்ஸ் அடியில பார்க்கும்போது எம்னா மெட்டல்ல வந்து 2மே இருக்கும், லங்ஸும் இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைனும் இருக்கும்.
எர்த்துல ஸ்டொமக்கும் இருக்கும், ஸ்பிளீனும் இருக்கும். இந்த வலது கையில உங்களுக்கு வர அந்த 3வது பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம சொல்றதுக்காக உங்களோட ஞாபகத்துக்காக அந்த பாயிண்ட். நீங்க டெய்லி என்ன பண்ணணும், இந்த 3 விரல் இப்படி வச்சு பார்க்க சொல்றோம் இல்லையா? முதல்ல நாடி துடிக்குதா, துடிக்கலையா? அதை மட்டும் பாருங்க. இப்ப லங்ஸா, லார்ஜ் இன்டெஸ்டினா, கிட்னியா, ஸ்டொமக்கா, எதை பத்தியும் நீங்க பார்க்கணும். உங்களுடைய நாடி எனக்கு உணர்றனா உணரலையா? லேசா தொட்டாலே படக்கு படக்குங்குதா, இல்ல அழுத்தி தொட்டாதான் படக்கு? நாடியே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல. அடுத்த வாரம் இந்த நாடி தெரியலன்னா என்ன? நாடி வேக வேகமா துடிக்கும் போது என்ன? இப்ப திடீர்னு நம்மளுக்கு அந்த உறுப்புல பிரச்சனையா, இல்ல நாட்பட்ட வியாதியா இருந்தா என்ன பிரச்சனை? திடீர்னு வருது அப்படின்னா காய்ச்சல். அப்ப காய்ச்சல் வந்தவங்களுக்கு வேக வேகமா அந்த நாடி எப்படி துடிக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் இன்னும் விரிவா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் கைகள்ல நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் கால் விரல்ல எல்லாருமே வந்து அந்த விரல்ல எல்லா விரல்லையும் நான் ப்ரெஷர் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கால் பாதத்துல பண்ற மாதிரி கால் மேல அந்த பாதத்து முன்பக்கமா உள்ளதும் பின்பக்கம் உள்ளதுக்கும் நல்லா கொடுங்க. அந்த கொலுசு போடுற இடத்துல அந்த கணுக்கால் மூட்டு முழங்கால் வரைக்குமே அந்த எண்ணெயை இது பண்ணுங்க. கீழேந்து எண்ணெயை வந்து மேல தூக்கிவாங்க. அப்புறம் மேலேந்து கழிவுகள் பூரா கீழே இறக்கணும்னா உங்களுக்கு முட்டியிலேருந்து கீழே வரணும். மேல நம்மளுக்கு சக்தி ஓட்டம் நல்லா இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க கீழே இந்த எண்ணெயை முதல்ல கொடுக்கணும். எப்பவுமே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும் போது கூட குழந்தைங்களுக்கு கால் கட்டை விரல்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் முழங்கால் மூட்டு, கணுக்கால் மூட்டு, கணுக்கால் மூட்டு, முழங்கால் மூட்டு, வயிறு பகுதி, தோள்பட்டை, அதுக்கப்புறம் உச்சந்தலைக்கு போங்க. அப்பதான் நம்மளுடைய வெப்பம் வந்து கீழ் வழியா இறங்கிறதுக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா கேஸ் போய் அங்கங்க தங்கிடும் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸுகள் வரும்போது நீங்க அதை நல்லா நோட் பண்ணி உட்காந்துக்குங்க. தொண்டைக்கட்டெல்லாம் பண்ணும்போது அந்த தைராய்டு, உங்களுக்கு அந்த சுரப்பிகள் எல்லாமே அந்த இடத்துல நல்லா இருக்கும். மூக்கு கிட்ட வரும்போது நல்லா மூக்கை நல்லா இந்த பக்கம் பண்ணும்போது, கண்ணை சுத்தி பண்ணும்போது, புருவத்துக்கிட்ட பண்ணும்போது, நிறைய பேர் நீங்க பியூட்டி பார்லர் போகும்போதெல்லாம் அந்த காதை சுத்தி பண்ணுவாங்க, கண்ணை பண்ணுவாங்க, புருவத்துக்கிட்ட பண்ணுவாங்க, நெத்திக்கிட்ட இப்படி பண்ணி விடுவாங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணி விடுவாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலும் அவங்களுக்கு வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப வர்மா ஆசான்கிட்ட போனீங்கன்னா வர்மா ஆசான் வந்து வர்ம பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மூட்டுக்கு உள்ள ஒரு வர்ம புள்ளியை சொல்லுவாங்க. நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட்ல அக்குபஞ்சர் புள்ளின்னு சொல்றோம். கால வர்மம், அந்த வர்மம், இந்த வர்மம்னு சொல்லுவாங்க. அப்ப வர்மத்தை பத்தி நம்ம படிக்கும்போது அதெல்லாம் வர்ம புள்ளிகள். எந்த இடத்துல ஒரு புள்ளியை தூண்டுறோம், அதை அடக்குறோம், அதை வர்மம் கொடுத்து அதை இடத்துல பண்ணுவாங்க. அதை ஆக்டிவேட்டும் பண்ண தெரியும், அதை வச்சு முடக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியும். அப்ப கணுக்கால் மூட்டு, அந்த அந்த இம்யூனிட்டி பாயிண்ட், உங்களுக்கு எல்லா இடத்தையும் சொல்லும் போது இந்த கட்டை மெட்டி போடுறீங்களா, மெட்டி போடுற இடம்தான் அந்த உடல் பூரா பாத வலிகள். ஆக்சுவலி லேடிஸ்கள்லாம் அந்த காலத்துல ஜென்ஸ் கூட மெட்டி போட்டிருப்பாங்க கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு தெரியறதுக்கு. அந்த காலத்துல ஜென்ஸ் கூட மெட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டி உட்கார இடம் நம்மளுக்கு எப்படி சொன்னேன், உங்களுக்கு மோதிரம் வந்து உட்கார இடத்துல அந்த பாயிண்ட் இருக்கும்போது காலில் பார்த்தீங்கன்னா 2வது விரலும் 3வது விரலுக்கும் நடுவுல இருக்கிற பாயிண்ட தான் ஆக்டிவேட் கொடுக்கும்போது உடலில் உள்ள அத்தனை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் பாதம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பாயிண்டா இருந்தாலும் நீங்க அதை ஆக்டிவேட் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு உள்ள பாயிண்ட் எல்லாம் கால், கைகள் எல்லா பாயிண்டையும் நீங்க ஞாபகப்படுத்தி உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி பாருங்க.